ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக முதல்வராக ஆக போகிற தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்கள் அறிவித்த அறிவிப்புகள் என்ன, சிஎம்மாக வந்து அவர் பண்ண போகிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோட முடிவில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து இலவசமாக வழங்கிட்டு வரல. இதுதான் ஃபஸ்ட் டைமு. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியமானு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல போகிற எல்லா விஷயமே கொஞ்சம் வந்து கஷ்டம் தான். அதாவது செலவு அந்த திட்டத்தை செயல்படுத்திடலாம். ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான ரெவன்யூ வந்து எங்கேருந்து அவங்க ஜென்ரேட் பண்ண போகிறாங்க, அதில் தான் கேள்விக்குறியே இருக்குது. ஒரு சிலிண்டர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆவரேஜாக வந்து 1000 ரூபா விற்கிது. அப்போ 6 சிலிண்டர் அப்படின்னா வருஷத்துக்கு 6000 ரூபாய். தமிழ்நாட்டில் எத்தனை கோடி சிலிண்டர் இணைப்புகள் இருக்குது அப்படிங்கிற புள்ளி விவரம் எனக்கு சரியாக தெரில. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் தேவைப்படும். நாட் ஓன்லி திஸ் திட்டம், ஸோ அடுத்து வரதுக்கும் அதே தான். அடுத்து குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 2500. ஆல்ரெடி டிஎம்கே கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபா திட்டம் வந்து மாதம் தந்துட்டுருக்காங்க. இப்போ இது 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபா ஆக போகுது. இப்போ அதிகமாக கூடுதலாக பார்த்திங்கன்னா இன்னும் 1500 ரூபா சேர்த்து தராங்க. 1000 ரூபா தந்ததுக்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட நிதி நிலைமை எங்கேயோ வந்து நிற்கிது. அதாவது 5 லட்சத்துக்கு கடனில் இருந்து இப்போ 10 லட்சம் கடனுக்கு வந்துடுச்சு. இப்போது இவங்க 2500 ரூபா தரன்ருக்காங்க. இதுவும் கொடுத்துட்டு தமிழ்நாட்டோட நிதி நிலைமை எங்கே நிற்கும் அப்படிங்கிறது தெரியல. அடுத்து குடும்பத்திற்கு 25 லட்சம் வரையிலான சுகாதார காப்பீட்டு திட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் வரை மின்சார கட்டணம் கிடையாது. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒன்ஸ் தான் வந்து மின்சாரம் வந்து கணக்கிட்டு அதுக்கான கட்டணத்தை செலுத்திட்டு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 யூனிட் வரை வந்து கட்டணம் இல்லை. இப்போ டிவிக்கு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1 டைம் வந்து கணக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 400 யூனிட் வந்து கட்டணம் இல்லாமல் மின்சாரம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முதியோருக்கு மாதம் 3000 ரூபா ஓய்வூதியம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தால் 3000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அரசு பேருந்தில் இலவச பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இலவச பயணம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க எந்த பஸ்ஸில் வேணாலும் இங்கே ஏறலாம், உங்களுக்கு கட்டணமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா லோக்கல் பேருந்தில் மட்டும் ஒரு சில பேருந்தில் இலவச பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வரப்படுறாங்க. ஸோ இவ்வளோ இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது திட்டத்துக்கு பட்ஜெட் அதிகமாக எடுத்துக்கிற திட்டம். ஸோ இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.